அதிகாரப்பூர்வமாகவே நாம் தமிழர் கட்சி நமக்கு வந்து கருத்து சொல்லிட்டாங்க. அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து அந்த வேட்பாளரே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்றதை விட அவங்களே சொன்னா கரெக்டா இருக்கும்ல. கரெக்ட். சோ பிரகாஷ் கமான் அப்படின்னு போட்டுருவோம். இறைவி அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா அது LGBTQ+ மக்களுக்காக அது செயல்பட்டு வருது. அவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம், அவர்களை பற்றின புரிதலை கொண்டு போய் மக்கள் இடத்துல செலுத்துறதுக்காகவும் செயல்படுத்தி கொண்டு இருக்குது. ஏன்னா நிறைய LGBTQ மக்கள்னா யார் அவங்கள தவறா பாக்குற அந்த இப்ப தவறா தான் பாத்துட்டு இருக்காங்க. அது தவறில்லை. அவங்களுடைய மக்களுக்கும் அந்த LGBTQ மக்களுக்கும் இடையில ஒரு தப்பான புரிதலை உடைக்கிறதுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கு. அடுத்து வேட்பாளர் மட்டும் கிடையாது, அந்த கட்சியுடைய ஒரு அவங்களோட மணி டிராப்பிங்னு ஒன்று இருக்கு. மணி டிராப்பிங் உங்களுக்கு தெரியும்ல, யாருக்கா ஃபோன் பண்ணி உங்களுக்கு நிதி வேணுமா, உங்களுக்கு நீங்க ரொம்ப தமிழ் தேசியத்திற்காக அரும்பாடு படுறீங்க, உங்களுக்கு ஏதாவது நிதி வேணுங்களா, திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க, என்னுடைய பங்கு எப்படியாவது என் பங்கு உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். இல்லைங்க பரவாயில்லைங்க நாங்க பார்த்தோம். இல்லைங்க நீங்க என்னோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்தே ஆகணுங்க. சரிங்க ஓகே, ரொம்ப ஆர்வமா இருக்காரு, சரிங்க ஓகேனா இந்தாங்க 10,000 ரூபா, சரிங்க ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்களா 10,000 ரூபாய் என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கியிருக்கான். இது பேர் தான் மணி டிராப். அப்படி மணி டிராப் விங்குன்னு சொல்லி ஒரு விங்க வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில. இன்னைக்கு அந்த மணி டிராப் விங்க வந்துட்டு பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மணி டிராப் விங்க்கு இன்னைக்கு வந்து IT விங்ல ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த IT விங்ல அவரு பொறுப்புல இருக்காரு. அப்புறம் இந்த போலீஸ்